ஒரு கிராமத்தில் மகேந்திரன் என்ற சிறுவன் இருந்தான். அந்த கிராம மக்கள் மழை நீரின் மூலம் அந்த ஊர் மக்கள் அனைவரும் அவரவர் நிலத்தில் உணவுப் பொருட்களை விளைவித்து அவரவர் தனது குடும்பத்துடன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். ஆனால் அவரது மகிழ்ச்சி நீண்ட நாள் நீடிக்கவில்லை. மகேந்திரனும் அவரது சக கிராம மக்களும் கடுமையான வறட்சியை எதிர்கொண்டனர். அவர்கள் மழைக்காக ஆவலுடன் காத்திருந்தனர். ஆனால் அதிர்ஷ்டம் இல்லை. பயிர்கள் வாட ஆரம்பித்தன. நிலங்கள் மற்றும் மரங்கள் அனைத்தும் காயத் தொடங்கின. கால்நடைகள் இறக்கத் தொடங்கின. மழை இல்லாததால் ஓடை மெல்ல மெல்ல வறண்டு வர ஆரம்பித்தது. ஒருநாள் இரவு கிராம மக்களுடனான சந்திப்பின் போது மகேந்திரன் கூறினார், நண்பர்களே, நம் கிராமத்தில் ஒரு நிலத்தடி நதி ஓடுவதைப் பற்றி நம் முன்னோர்கள் தாத்தா பாட்டி நம்மிடம் கூறியிருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் நினைவு இருக்கிறதா? நாம் ஏன் அந்த இடத்தில் தோண்டி பார்க்கக்கூடாது? கிராம மக்கள் சம்மதித்தனர். அந்த இடத்தில் தோண்டத் தொடங்கினர். சில நாட்கள் தோண்டினார்கள். நீர் ஊற்று கிடைப்பது போல் தெரியவில்லை. அதனால் தோண்டுவதை கைவிட்டனர். இருப்பினும் மகேந்திரன் தோண்டிக்கொண்டே இருந்தான். இன்னும் கொஞ்சம் ஆழம் தோண்டினால் நிச்சயம் நீர் ஊற்று கிடைக்கும் என்று ஊர் மக்களிடம் மகேந்திரன் கூறினான். மக்கள் அவன் கூறுவதை ஏற்கவில்லை. மக்கள் அனைவரும் நீர் கிடைக்கும் என்று எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று கூறினார்கள். மக்கள் அனைவரும் மகேந்திரனை தோண்டுவதை கைவிடச் சொன்னபோது மகேந்திரன் மக்களிடம், கடவுள் எனக்கு உதவுவார், என்னை வழிநடத்துவார் என்று கூறிவிட்டு அவன் தோண்டத் தொடங்கினான். பல நாட்கள் சென்றன. ஒரு நாள் அவன் ஆழமாக தோண்டிக் கொண்டு இருந்தான். அப்போது சிறிது தண்ணீர் கசிவதைக் கண்டான். அந்த நிமிடம் அவன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். ஊர் மக்களுக்கு நீர் கசிவது தெரியவந்தது. அனைவரும் ஒன்று கூடினர். மகேந்திரனின் தன்னம்பிக்கையை ஊர் மக்கள் பார்த்து பாராட்டி மகிழ்ந்தனர். அவ்வளவு எளிதில் விட்டுவிடாதே என்று மகேந்திரா என்று கிராமவாசிகள் அனைவருக்கும் அறிவுறுத்தினார். ஊர் மக்களும் அவனுடன் சேர்ந்து தோண்டத் தொடங்கினார். சேர்ந்து தோண்டியதால் தண்ணீரை கண்டனர். விட்டுக்கொடுக்காத அவனது அணுகுமுறை ஒட்டுமொத்த கிராமத்தையும் காப்பாற்றியது. இப்போது அவர்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இல்லை. மேலும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கிராம மக்கள் ஒன்று கூடி தீர்வு காண்பார்கள். கிராம மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர்.